Hi friends, welcome to Heavenly Cuties Time. Friends, உங்க எல்லாரையும் இந்த எபிசோட்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம இப்போ ப்ரோகிராம்க்குள்ள போலாம். நம்ம Heavenly Cuties friends எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா? என் விண்ணப்பத்தை கேட்டார். சங்கீதம் 6:9. 1 Corinthians 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் நீதியின் தேவனால் இரட்சிப்பையும் பெறுவான். இதுவே அவனை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சங்கீதம் 24. கர்த்தரோ உண்மையுள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்தலும். 2 தெசலோனிக்கேயர் 3:3. என் பலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவர்களே உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தால் நீதிபதியான இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பணிந்து பேசுகிறார். 1 யோவான் 2:1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வர்ஷிப் செஷனுக்குள்ளாக வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடல் பாடி இயேசுப்பாவை ஆராதிக்க போகிறோம். நம்ம இப்போ முதலாவதாக பயமில்லை பயமில்லை ஜெயம் எனக்கு தானே அப்படின்னு சொல்கிற பாடலை பாடி நம்ம இயேசுப்பாவை ஆராதிக்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வரலாம். எந்த சூழ்நிலை நம்ம பயப்படக்கூடாது. இயேசுப்பாவோடைய வார்த்தையினால் நம்ம அதை ஜெயிக்கலாம். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது நம்மளுக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளுக்கு சாதமாக முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடல் பாடுவோமா? பயமில்லை பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே.
ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், எனக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், எனக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லையே. சேர்ந்து சொல்லுமா, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே, இதை உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், இரட்சகர் எனக்குள்ளே, இதை உலகம் அறியும். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், எனக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், விருப்பம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே,
பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. நம்மளோட வாழ்க்கையில் பயப்படுற சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லும்போது அந்த எல்லா பயமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியரை மட்டும் சந்தித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் இந்த ஷோவை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நான் பார்க்குறது எல்லாமே ஃபெயிலியர் தான், என்னோடய வாழ்க்கையில் நான் சக்ஸஸே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கவலையோடு இந்த ஷோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லும்போது, இயேசுவின் நாமத்தில் நம்ம சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஃபெயிலியர்ஸ் எல்லாமே சக்ஸஸாக மாறுது. இந்த ஒரு கவியை கூட பாடலாம் நம்ம. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் அவர் நம்மளுடைய ஏக்கத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஒரு விசை இந்த கவியை மாத்திரம் பாடலாமா? இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், நேக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. விசுவாசம் சொல்லுவோமா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. வேண்டுதல் விண்ணப்பங்களை பிரியமாய் ஏற்றுக்கொண்டார், நான் செலுத்தும் துதி பலியை மறவாமல் நினைக்கின்றார். வேண்டுதல் விண்ணப்பங்களை பிரியமாய் ஏற்றுக்கொண்டார், நான் செலுத்தும் துதி பலியை மறவாமல் நினைக்கின்றார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரங்களை வைத்து சொல்லுவோம். தோல்வி எனக்கில்லையே அப்பா, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. அவருடைய நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. அப்பா உங்கள் நாமத்தில், அப்பா உங்கள் நாமத்தை உயர்த்தும் போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஃபெயிலியர்ஸ் எல்லாம் மாறி ஜெயத்தை தருகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் உங்களை அறிகிற அறிவின் வாசனை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தந்திருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையிலும் அப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொண்டீங்க அப்பா. உங்கள் நாமத்தில் எங்களுக்கு எல்லா இடங்களையும் ஜெயம் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் அப்பா.
அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம உயர்த்துவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லே யாவே அல்லே அல்லேலூயா யாவே அல்லே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வலி பிறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் மறைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வலி பிறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. சொல்லுமா? இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. என்றால் சேர்ந்து சொல்லுமா? நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கவியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தர
நாமம் மாத்திரம் உயரணும். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஒரு விசை சொல்லுவோமா? உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அப்பா, இந்த இடத்துல உங்கள் நாமம் மாத்திரம் அப்பா உயர்த்தப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் நாமம் மாத்திரம் ஏசப்பா எங்கள் நாவிலிருந்து உயர்த்தப்படுவதற்காக நன்றி அப்பா. உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதற்காக நன்றி. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அப்பா, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது எங்களுக்கு இருக்கிற இந்த சிறைச்சாலைகள் நிரந்தரம் அல்ல, சங்கிலிகள் நிரந்தரம் அல்லப்பா. உங்கள் நாமம் மாத்திரம் எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறதப்பா. எங்களுடைய சூழ்நிலை ஏசப்பா, கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை எங்களுக்கு நிரந்தரம் அல்ல அப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்தும் போது அப்பா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் அப்பா யாரெல்லாம் வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, கடன் பாரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அப்பா, அவர்களுடைய ஒவ்வொரு பாரங்கள் ஒவ்வொன்றும் அப்பா, அந்த சங்கிலிகள் எதுவும் நிரந்தரம் அல்ல, அந்த பாரங்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல அப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்தும் இந்த வேலையில் அப்பா அது அவ்வளோ அப்பா கட்டவிழ்க்கப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது எங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது அப்பா. நீர் வரும்போது அப்பா எங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது அப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த உயர்த்தும் வேலையில் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் எல்லாவற்றும் ஏசப்பா நீக்கி போடுகிற தேவன் எங்கள் முன்பாக சென்று அப்பா எங்கள் தடைகளை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையிலும் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டோரி டைமுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம ஸ்டோரி கேட்கலாமா? ஷில்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தாள். அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் பைபிள் ரீட் பண்ணிட்டு தான் அவளோட ஸ்கூலுக்கு கிளம்புறதா இருக்கட்டும், லீவ் டைமில் கூட வேறு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவள் வந்து எப்போவுமே ப்ரேயர் பண்ணி தான் அந்த டேயே ஸ்டார்ட் பண்ணுவாள். அவங்க டேடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான், அவங்க ஃபேமிலி. அவங்க டேடி வந்து ரொம்ப கூலி வேலை தான் அப்படி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே வந்து அவள் வந்து டெய்லியும் ஜீசஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுவாள். எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணுவான்னா ரொம்ப தேங்க் பண்ணி ஜீசஸ்க்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருந்தாள். அவள் வந்து வீக்லி சண்டே நடக்கிற சண்டே சர்வீஸ்க்கு எல்லா வீக்குமே தவறாமல் என்ன பண்ணிடுவான்னா சர்ச் போயிடுவா. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஸ்கூலில் அவள் கிளாஸில் அவள் மட்டும்தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாள், ஃபுல் மார்க் எடுப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவள் ஃபஸ்ட் ரேங்க், எப்போதுமே அவள் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாள். அவளோட கிளாஸ்லேயே வந்து அவள் சர்ச் போகிற அவளே மாதிரி ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணு கிளாடிஸ் அப்படின்ற பொண்ணு இருந்தாள். அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரிச் ஃபேமிலியோட பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த ஷில்பாவோட அப்பாவால் பார்க்குறாங்களே அவங்களோட ஓனர் வந்து யாருன்னா கிளாடிஸோட அப்பா. ஸோ கிளாடிஸ்க்கு வந்து அவள் என்ன கேட்டாலுமே உடனே அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் கிளாடிஸ் வந்து எப்போவுமே வந்து ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து நம்ம தான் பெரிய ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாடிஸ்க்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும், யாரையுமே மதிக்கவே மாட்டாள். ஆனால் ஷில்பாவுக்கு வந்து எல்லாருமே மதிப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவள் எல்லாருக்கிட்டையுமே க்ளோஸாக நல்லா அன்பாக இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து ஷில்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஷில்பாவை ரொம்ப நீ நல்லா படிக்கிறனால ஷில்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, அவள் ஏதாவது வாங்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்தாலும் அவளுக்கு வாங்கி கொடுக்கறது எல்லாமே செய்வாங்க. இதை பார்த்தோடனே கிளாடிஸ்க்கு வந்து ரொம்ப
பொறாமை ஆகுது. என்னடா நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம தான் பெரிய பணக்கார அவங்களாச்சு, நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் ஷில்பாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு ஷில்பாவே தாங்கி அவளே கொஞ்சிட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து கிளாடிஸ்க்கு வந்து ஷில்பா மேலே ஒரு பொறாமை இருக்கும். அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பாள். ஷில்பா கிட்டே நல்லா பேசவே மாட்டாள். ஆனால் ஷில்பாவோட அப்பா அம்மாவும் கிளாடிஸோட அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லா பேசிக்குவாங்க. சண்டே சர்வீஸில் கூட ஒன்றா தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக ஏசப்பாவை ஆராதிப்பாங்க. இந்த மாதிரி ஷில்பா வந்து தொடர்ந்து அவள் தான் கிளாஸ் ரீடராக இருக்கிறா அப்படின்னோடனே கிளாடிஸ்க்கு வந்து ரொம்ப ஆசை வந்துடுது. நம்மளும் ஒரு நாள் என்ன பண்ணணும், கிளாஸ் லீடர் ஆகணும். என்னடா இவளே இருந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஏதாவது பண்ணி இவளோட லீடர் பதவியை நம்ம எடுத்துக்கணும், நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளான் போடுறா. ஷில்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாள். அந்த ஃப்ரெண்டு வந்து ஷில்பா கூடயே தான் எங்கே போனாலும் போவா வருவா. ஷில்பாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தனால கிளாடிஸ் யோசிக்கிறா, இந்த ஷில்பா கூட இருக்கிற ஷேரனை வந்து நம்ம எப்படியாவது பிரித்து விட்டுறணும், அப்போ தான் வந்து நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி கிளாடிஸ் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிளான் போடுறா. ஷேரன் வந்து இன்றைக்கி வந்து காசு கொண்டு வந்திருக்கா, அந்த மணியை எடுத்து நம்ம என்ன பண்ணால் ஷில்பாவோட பேக்கில் வைப்போம். வச்சதும் ஷேரன் வந்து அவளோட பேக்கை செக் பண்ணும்போது அவள்கிட்ட காசு இருக்காது. உடனே மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா. எல்லோரும் சேர்ந்து என்ன தேடுவாங்க. அப்போ வந்து ஷில்பா பேக்கில் இருக்கும். ஷில்பா தான் அந்த காசை திருடினான்னு பேர் வந்துடும். அதே மாதிரி அவள் ஷில்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவளோட இந்த லீடர் பதவியும் அவளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் இன்டர்வலுக்கு வெளியே போகிற டைம் இவங்க 3 பேருமே இன்டர்வலில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளாஸில் இருந்து இந்த ஷில்பாவோட ஃப்ரெண்ட் ஷேரன் இருக்கால அவளோட பேக்லேருந்து மணியை எடுத்து ஷில்பாவோட பேக்கில் வச்சுறாங்க. அதே மாதிரி இன்டர்வெல்லாம் போயிட்டு வந்து உட்காடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவளோட பர்ஸை வந்து காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேரன் வந்து பார்க்கும்போது ஷேரனோட பேக்கில் எங்கேயுமே வந்து காசு இருக்காது. அதை பார்த்தா உடனே ஷேரனுக்கு வந்து ஐயோ என் காசு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷில்பா கிட்ட சொல்கிறா. உடனே ஷில்பா சொல்கிறா, ஐயோ எனக்கு தெரியாதே, நான் உன் காசை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. பின்னாடி வந்து அவள் ரோலில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும், அவள் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்க்குறா. யாருமே இல்லை, நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லணும். உடனே இவன் என்ன பண்ணுறா, நம்மளோட காசு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஷேரன் வந்து தன்னோட டீச்சர்ஸ் கிட்டே போய் சொல்கிறா. உடனே டீச்சர் வந்து அவங்க கிளாஸ் மேம் வந்து சொல்கிறாங்க, ஓகே நான் வந்து அவங்க எல்லாரோட பேக்கையும் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மேம் வந்து வரிசையாக எல்லோரும் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி பேக் செக் பண்ணி வரிசையாக எல்லாரோட பேக்கையும் செக் பண்ணிட்டே வராங்க. செக் பண்ணும்போது ஷில்பாவோட பேக்கில் வந்து மணி இருக்குது. ஆனால் மேமுக்கு வந்து அது ஷில்பாவோட பேக்குன்னு தெரியாது. அவங்க எதார்த்தமாக இந்த பேக்லேருந்து நான் காசு எடுத்தேன், இந்த பேக் யாரோடது அப்படின்னு சொன்னேன். கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. என்னடா ஷில்பா இப்போ காசெல்லாம் திருடுவாளா அப்படின்னு சொல்லி ஷில்பா மேலே எல்லாருக்குமே ரொம்ப தப்பான இது கண்ணோட்டம் வந்துருச்சு. இவள் வந்து காசெல்லாம் திருடுவாளா? உடனே எல்லோரும் பேசிக்கிறாங்க, இவள் கஷ்டப்பட்ட பொண்ணு தானே அதனால் திருடி இருப்பா அப்படின்லாம் வந்து அவளை சொன்னோன்னே ஷில்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ நம்ம இந்த காசை எடுக்கவே இல்லை, யார் இப்படி எடுத்திருப்பான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள், ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னது கிளாடிஸ் தான் இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி ஷில்பாவுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சோடனே ஷில்பா ஆனாலும் அதை வந்து வெளியே நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தப்பை வந்து நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பிரின்சிபல் ஆஃபீஸ் வந்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து இப்போ இந்த பொண்ணோட ஷேரனோட காசை வந்து திருடி இருக்கா, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படிலாம் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு இப்படி உங்கள் பிள்ளை வந்து காசெல்லாம் திருடுறா அப்படின்னு சொல்லியோடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டவங்க தான், இத்தனை நாள் கிளாஸில் எல்லா கிளாஸ்லேயும் காணாமல் போன காசுக்கெல்லாம் காரணம் உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஷில்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம ஒரு காசு கூட நம்ம எடுக்கலையே, இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் நம்ம மேலே போடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவள் வெளியே எதுவும் சொல்லாமல் ஷில்பா வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே ஷில்பா கிட்ட 1 வீக்காக பேசவே இல்லை. எல்லாருமே கோவமாக இருக்காங்க, ஏன்னா இவ தான் திருடிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு ஷில்பா கிட்டே பேசாமல் இருந்தோடனே ஷில்பா வந்து டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவாள். அவள் வந்து டெய்லியும் ஜீசஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணுறாள். அவள், ஜீசஸ் நான் வந்து இந்த தப்பாக பண்ணலன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், இதை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்துங்க, என் அப்பா அம்மா கூட என்னை புரிஞ்சிக்காமல் என்கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கா. கரெக்டாக 1 வீக் ஆகுது. 1 வீக் ஆனோடனே கிளாடிஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளாடிஸ்க்குமே என்ன ஆயிடுது அப்படின்னா சண்டை வந்துடுது. சண்டை வந்தோடனே கிளாடிஸோட சேர்ந்து தானே இந்த காசை வந்து திருடி இப்படி வச்சாங்க. இதை வந்து கிளாடிஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஷேரன் கிட்டே சொல்லிடுறாங்க. ஷேரன் கிட்டே சொன்னோடனே
அப்போ அது வந்து ஷில்பா எடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஷாரன், எனக்கு தெரியும் ஷில்பா நல்ல பொண்ணாச்சு, இப்படிலாம் பண்ண மாட்டாளேன்னு யோசித்தேன். இருந்தாலும் அவள் கஷ்டப்பட்ட பொண்ணுன்றனால தேவைக்காக எடுத்துருப்பாளோன்னு வேற நான் நினச்சிட்டேன். ஐயோ, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் இப்படி பண்ணிட்டேன்னா அவள் வந்து ஸ்கூலில் எல்லாருக்கிட்டேயும் அவமானப்பட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா ஷில்பாவை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு ஷாரன் வந்து ஷில்பா எப்போ ஸ்கூலுக்கு வருவா, நம்ம அவகிட்ட எப்படியாவது சொல்லிடணும், சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அப்படி நினைக்கிறா. அந்த டைம் வந்து ஷில்பாவும் ஸ்கூலுக்கு வந்து வரும்போது ஷாரன் ஓடியே போய், சாரி ஷில்பா, சாரி வா, நம்ம இப்போவே போய் பிரின்ஸ்பால் கிட்டே போய் சொல்லிடலாம், நீ அந்த தப்பு பண்ணலை, கிளாடிஸ் தான் பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறா. உடனே ஷில்பா சொல்கிறா, இது எனக்கு முதல்லே தெரியும் ஷாரன், உனக்கு இது இப்போ தான் தெரியுமா, நான் வந்து அந்த காசு எடுக்கல, கிளாடிஸ் தான் என் பேக்கில் வச்சான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன்னு ஷாரன் சொல்கிறா. எதுக்கு நீ இப்படி என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ பண்ணதாகவே ஒத்துக்கிட்டியே, ஏன் சொல்லு அப்படின்னு சொன்னேன்னு ஷில்பா சொல்கிறா. அவள் வந்து லீடரோட போஸ்டிங் அவளுக்கு வேணும்னு ஆசைப்பட்டனால தானே அவள் இப்படி பண்ணா, அவள் ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைக்கணும்னு நினச்சி தான் அப்படி பண்ணான். இப்போ வந்து நான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவளோட ஆசையான அந்த லீடர் பொசிஷன் அவளுக்கு கிடச்சிருக்குமா, அவள் பாவம் தானே, அவளோட ஆசையில் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. இதை 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை ஒளிஞ்சிருந்து யார் பார்க்குறா அப்படின்னா கிளாடிஸ். இதை கேட்டுகிட்டே இருந்தோடனே கிளாடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ, நம்ம வந்து இவள் கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இவன் மேலே வீணான பழியை போட்டோம், இவள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, இவகிட்டேருந்து லீடர் பொசிஷனை நம்ம வாங்கணும்னு சொல்லி நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோம், அவளை எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும், ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவள் இவ்வளோ பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி கிளாடிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவளே அவளோட கிளாஸ் மேம் கிட்டே போய், மேம் நான் இந்த மாதிரி நான் தான் இப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொன்னோடனே மேம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இனி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அகெயின் என்னென்னா ஷில்பாவுக்கு வந்து அந்த லீடர் பொசிஷனை கொடுக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னை வந்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, என்னை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட பொறாமையாக இருக்காங்க, அப்படிலாம் கவலைப்படாதீங்க. ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா வந்து உங்கள் எல்லா சிச்சுவேஷனையும் மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் நல்லா படிக்கிற பொண்ணு, மிச்சவங்களாம் ஒன்றும் கிடையாது, அவங்களாம் சாதாரணமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாகவும் இருக்கக்கூடாது. ஏசப்பா பெருமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து எதிர்த்து நிற்கிறாங்க, தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நம்ம எப்பொழுதுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தாழ்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த திங்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாலும் அது எல்லாமே வந்து ஜீசஸ் எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லி சோத்திரத்தோடு நம்ம வந்து ஜீசஸ்க்கு நம்ம தேங்க் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹெவன்லி குட்டீஸ். பாய்.